Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மந்தவெளியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்புகளை காவல்துறையினர் குண்டுக்கட்டாகவும் தரத்தரவென்று இழுத்துச் சென்றும் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை மூடுவதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை சென்னையில் ஒரு மதுபான கடைகள் கூட மூடப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த வகையில் சென்னை மந்தவெளி வெங்கட் நாராயணா சாலையில் இயங்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வரும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய மதுபான கடையை அகற்ற வேண்டும் என கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டிக்குமாகவும் பொதுமக்களுக்கும் கோயில் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கக்கூடிய மந்தவெளியில் இயங்கி வரக்கூடிய 516 எண் கொண்ட டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்திதான் 2வது நாளாக பல்வேறு மாணவர் அமைப்புகளும் பெண்களும் முதியோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையை மூட வேண்டும், பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லை இந்த மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக மந்தவெளியில் இயங்கி வரும் இந்த டாஸ்மாக் கடைக்கு முன்பாக பேரணியாக வந்த மாணவர் அமைப்புகளை காவல்துறையினர் திடீரென தடுத்து நிறுத்தி அவர்களை குண்டுக்கட்டாகவும் தரத்தரவெனவும் இழுத்து சென்று கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பேரணியாக வந்த மாணவர் அமைப்பு ஒவ்வொருவரையும் கண்மூடித்தனமாக காவல்துறையினர் கைது செய்து இழுத்து சென்ற சம்பவம் மாணவர் அமைப்பினரிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் போராட்டம் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் மதுபான கடைக்கு முன்பாக நின்று முழக்கம் எழுப்புவதற்காக மாணவர் அமைப்புகள் பேரணியாக நடந்து வந்தனர். அவர்களை காவல்துறையினர் டாஸ்மாக் மதுபான கடைக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை காவல்துறையினர் தரத்தரவென இழுத்து சென்று குண்டுக்கட்டாக கைது செய்த சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த மந்தவெளி டாஸ்மாக் கடைக்கு அருகிலேயே கோயில் இருக்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பாதை மிகவும் குறுகலான வகையில் இருக்கிறது. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி கடந்த செப்டம்பர் மாதம் முதலே மாணவர் அமைப்புகளும் இப்பகுதி பெண்களும் முதியோரும் பலமுறை டாஸ்மாக் நிறுவனத்திடமும் அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத டாஸ்மாக் நிர்வாகமும் காவல்துறையினரும் தற்போது போராட்டம் நடத்த வந்த மாணவர் அமைப்புகளை குண்டுக்கட்டாகவும் தரத்தரவென இழுத்து சென்றும் கைது செய்துள்ள சம்பவம் மாணவர் அமைப்பை பேர் அதிர்ச்சியில் ஆக்கி இருக்கிறது. மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய அந்த 516 எண் கொண்ட டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் அந்த மதுபான கூடத்தை நடத்தி வரும் மதுபான உரிமையாளருக்கும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறி தற்போது மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் அதிகமான அந்த மாணவர் அமைப்புகளை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நேற்று இதே போன்ற ஒரு போராட்டத்தை மாணவர் அமைப்புகள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் நிர்வாகம் 516 எண் கொண்ட டாஸ்மாக் கடை மந்தவெளி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் இருப்பதாகவும் பகல் நேரங்களில் 12 மணிக்கே இந்த அளவுக்கு கூட்டம் என்றால் இரவு நேரங்களில் 6 மணி 7 மணி போன்ற நேரங்களில் அதிக அளவில் மது பிரியர்கள் வந்து கூட்டமாக வந்து மதுகளை வாங்கி மது அருந்துவதோடு மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துவதாக கூறிதான் மாணவர் அமைப்புகள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டு போராட்டம் நடத்தி வந்த மாணவர்களை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.